நானும் வந்து இதை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கேன். இந்து சமய அறநிலையத்துறையிடமிருந்து கோவில்களை விடுவிக்க வேண்டும் என்பது பிஜேபியோட நீண்ட நாள் கோரிக்கை. திரு எச் ராஜா அவர்கள் கூட ஆலய மீட்பு குழுன்னு ஏதோ ஒரு அமைப்பே தனியாக இதற்காக வைத்திருக்கிறார். நான் அவர்களை கடுமையாக பேசியிருக்கிறேன். எச் ராஜா அவர்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் கோயில் சொத்து திருடுறாங்கன்னே பேசியிருக்காரு. நான் அப்போது தனிநபர்கள்கிட்ட போனால் தான் இது வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, அரசுகிட்ட இருந்தால் சரியாக இருக்கும் நான் சொன்னால், அரசே இப்படி கொள்ளையடிச்சா என்னப்பா? அப்போ அவங்க கோரிக்கையில் நியாயம் இருக்குது தானே? கோயில் சொத்து திருடுறீங்க நீங்கன்னு சொல்கிறது சரிதானே? உண்மையான நோக்கம் கல்யாண மண்டபம் கட்டுறதா, பக்தர்கள் வசதி செஞ்சு தரதா? அப்படி பார்த்தா பக்தர்கள் வந்து கடை விதிகள் இருக்கு, அந்த கோயில் சுவர்கள் ஃபுல்லா சிறுநீர் கழிச்சிட்டு போயிடுறாங்க, மாடுகள் சுத்திட்டு இருக்கு, பார்க்கிங் இல்ல, எக்ஸிட் என்ட்ரி ஒரே இடத்துல இருக்கு. அத தானே நீங்க சரி பண்ணணும். அந்த மாதிரி அவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு. இல்ல சார், இப்ப மண்டபம் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துது. யாருப்பா பண்ணா? நீ சொன்னது கரெக்டா கேட்ட. யாருப்பா சொன்னா? நீ பார்த்தனா மூர்த்தனால ஒரு 3 ஜோடி, அது பெரிய கோயில்கள்ல தான் வதவதன்னு இருக்கும் கூட்டம் இல்லையா? மற்ற கோயில்கள் இப்ப நான் படிச்ச ஒரு 5-6 கோயில் படிச்ச நாங்கெல்லாம் பார்த்தனா ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் நடக்கும். என்னப்பா ஊர்ல இருக்கவங்க கல்யாணமாவே சுத்திட்டு இருக்கான். ஸோ இது என்னன்னு கேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன். 4 பில்லரை போட்டுட்டு மண்டபம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி 3 கோடி செலவு கணக்கு எடுத்துனா யார் செக் பண்ணுறது? அதை இங்கே சென்னையில் மழைநீர் வடிகால் கால்வாய்கள் எல்லாம் சேகர் பாபு தான் செட்டிங் பண்ணி டெண்டர் விட்றாருன்னு சொன்னேன். எப்படி நடந்துச்சுன்றதை நான் சொன்னேன். இதே மாதிரி தான் அங்கேயே டெண்டர் விடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் 5 கோடியில் கட்ட வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன் 15 கோடிக்கு கட்டுறாருனா சேகர் பாபு எவ்வளோ அடிப்பார் காசு கல்யாண மண்டபத்தில். அப்போ கோயில் காசு திருடுறது தானே. நீதிமன்றங்கள் இல்லைன்னா இவங்களோட கொள்ளை எல்லை இல்லாமல் போய் கொண்டு இருக்குமா?